டிரான்ஸ்ஜெண்டர்னா இப்போ வந்துட்டு கம்யூனிட்டியில் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க. இதே மூணாம் பாலினம் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அது சும்மா வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு நாள் சித்திரை திருநாளில் மட்டும்தான் திருநங்கைகளை தெய்வமாக மதிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இருந்தாலும் திருநங்கைகளை வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இன்னும் அந்த நிலைமையும் மாறணும், அவங்களையும் ஒரு மனுஷங்களாக மதிக்க வேண்டிய நிலைமை வரணும் இந்த உலகத்தில். டிரான்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள், இந்த நாள் நாளைக்கு நாள் ஒரு நாள் மட்டும் வந்து மதிக்கக்கூடாது. ஸோ அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கான ஒரு இடத்தையும் கொடுக்கணும், நல்ல மதிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணணும், நாங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் வாயில் சொன்னால் மட்டும் பட்டாது, அதை நிலவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நிறையா டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சுயமரியாதை வந்து கிடைக்கிறதே இல்லை. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும். நாங்களும் எதுக்குமே வந்து தளர்ந்தவங்க கிடையாது, நாங்களும் எல்லாத்துக்கும் நிமிர்ந்து நின்றவங்க தான். எங்ககிட்ட படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு யாரும் தரமாட்டுறாங்க. இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அளவிலுமே டிரான்ஸ்ஜெண்டருக்கான கொடுக்குற மரியாதை இன்னும் கிடைக்கிறதே இல்லை. திருநங்கை வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாதனால தான் அவங்க வந்து தொழிலும் பகல் நேரத்தில் யாசகம் பெறுறாங்க. ஆனால் அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, அவங்க திறமைக்கும் இங்கே இடம் கிடைக்கிறது இல்லை. அதனால நைட் நேரத்தில் அங்கே போகிறாங்க. மக்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, ப்ளீஸ் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க படித்த படிப்புக்கான வேலையை தயவு செய்து கொடுங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கான வழிவகுத்து அந்த வேலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தொழிலும் யாசகமும் கண்டிப்பாக நின்றும்.